தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். கும்பராசி இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியாத சூழ்நிலை எனக்கும் இருக்கு. கேட்கவே கூடாது. ஏன்னா எப்படி இருப்பீங்க அப்படின்னு உண்மையான ஜோதிடம் சொல்லிடும். இந்த பிரபஞ்சம் இந்த கோள்களை வச்சு கரெக்டா சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதனால இந்த ஜோதிடத்துக்கு தெரியும் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்ட களத்தில் எப்படி மீள்றதுன்னு தெரியாம கைமீறி போன வாழ்க்கை. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கைமீறி போயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியாத தவிப்பு உங்களுக்கு இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு தயங்கவே மாட்டீங்க, உண்மையை பேசுறதுல தயங்கவே மாட்டீங்க, எதுலையுமே ஒரு நேர்மையை பிடிக்கிறதுல தயங்கவே மாட்டீங்க. ஆனா திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உண்மையான உழைப்பு, நேர்மை, உண்மை இதுதான் உங்களை மிகப்பெரிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்திலையும் தள்ளி இருக்கும். அப்படியே எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல மனசோட ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய உழைப்பை கொடுத்ததுனால குடும்பத்துக்கோ வேலையிலேயோ தொழிலையோ எதுவாக இருந்தாலும் காரணம் இல்லாம திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னு மேலோட்டமா நம்ம சொன்னாலும் உள் மனசுக்கு தெரியும் இந்த நடந்த விஷயங்கள். அதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பாக இருக்கும், உண்மையாக இருக்கும். கும்பராசிக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. 7.5 சனி எப்படி இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட கண்டிருக்க மாட்டீங்க. அது யோசிக்காமலே போயிருந்திருக்கும். 7.5 சனி நமக்கு நடக்குது அல்லது நடக்கலன்னு கூட கண்டுக்காம போயிருந்திருக்கும். ஆனா இந்த 7.5 சனி ஏன் இப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது, இப்ப 7.5 சனினா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் எல்லா முயற்சியிலையும் தடை. ஏன்னா முயற்சி விட்ட சனி பகவான் பாக்குறாரு. எந்த முயற்சி பண்ணாலும் அதிரடியா ஆரம்பிப்பீங்க, ஆனா ஏதாவது ஒரு தடை வரும், தாமதம் வரும், அப்படியே பொத்துன்னு அதை போட்டுருவீங்க. நிறைய ஆசை இருக்கும், கனவு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா அதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை தோக்கடிக்கிறதுக்கு பல சூழ்நிலைகளும் மனிதர்களும் இயற்கையும் தயாரா இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் பாதச்சனி அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது. நாம் அதுக்கப்புறம் வாழறதா இல்லையா அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய சனி. ஆனா வழக்கம் போல கும்பராசிய இந்த சனி எதுவும் செய்யாது. ஏன்னா உங்களுடைய அதிபதி பெத்த அப்பா அம்மாவே நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. பெத்த அப்பா அம்மாவான நம்ம குழந்தைக்கு துரோகம் பண்ண மாட்டோம். இது இயற்கை, இது பிரபஞ்ச விதி. அதனால சனி பகவானுடைய குழந்தைகள் நீங்க. நிறைய சோதனைகள் கொடுக்கும், நிறைய வேதனைகள் கொடுக்கும், நிறைய அவமானத்தை கொடுக்கும். வாழ்க்கைங்கிற பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக நீங்க கத்துக்கிட்ட பாடம் எந்த ஸ்கூல் காலேஜ் சிலபஸ்லயும் இருக்காது. பாடம்னா அப்படி பாடம், ஒரு உறுதியான பாடம். பல உண்மைகளை, பல மனிதர்களை, பல சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த 7.5 வருஷத்துல. அதோட குடும்பத்துல நடக்காத போரே கிடையாது, போர் நடக்காத நாளே கிடையாது. அவ்வளவு போராட்டம். வெளியில இருந்தா கூட எப்படியாவது மீண்டு வந்துடலாம் பிரச்சனையில இருந்து. ஆனா வீட்டுக்குள்ளாரே நடக்கிற பிரச்சனையில அடிக்கவும் முடியாது, தன்மானத்தை விட்டுட்டு அழவும் முடியாது, கோவப்படவும் முடியாது. பொறுமையா இருந்தாலும் அடி அதிகமா விழுது. எரியுதடி மாலா ஃபேனை போடுடி அப்படிங்கிறது மாதிரி வீட்டுக்கு போனாலே 100 டிகிரி 120 டிகிரி ஹீட்ல இருந்தது மாதிரி அவ்வளோ ஒரு எரிச்சல், டென்ஷன், விரக்தி. போதா குறைக்கு உங்க மேல கணவனோ மனைவியோ படுற சந்தேகம். ஏன்னா கும்பராசியில 1.5 வருஷமா ராகு வேற இருக்கார், கேது இருக்கார் 7ஆம் வீட்டில். எல்லாத்துக்கும் தடை போடுவாங்க. முதல்ல நம்மளுக்கு தடை போடுறது வெளியில உள்ள ஆள் கூட கிடையாது. நான் இதை படிக்கலான்னு இருக்கேன், தடை. இந்த வேலைக்கு போகலான்னு இருக்கேன், தடை. குடும்பத்தில் இந்த தொழிலை செய்யலான்னு இருக்க முடிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் ஒன்று வேணாம், வேலைக்கு போகிற வழியே பருவுங்க, இருக்கிற வேலையை விடாத. இல்லை எனக்கு மரியாதை இல்லை அந்த வேலையில், பரவாயில்ல நம்ம குடும்ப கஷ்டம், அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. இப்படி நாம் எடுக்கிற அத்தனை முயற்சியிலையும் உங்களுக்கு தடை வந்திருக்கும். அந்த தடை எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா குடும்பத்திலேருந்து வந்திருக்கும். அதே போல் தொழிலோ வேலையோ கண்டிப்பாக பறி போயிருக்கும். எதுவுமே இல்லாத எல்லாருக்கிட்டையும் கையேந்திர சூழ்நிலைக்கு இந்த 7.5 சனி கொண்டு வந்திருக்கும். எதுக்குன்னா வாழ்க்கையில் பணத்துக்கு மேலே நிறைய விஷயம் இருக்குது. பணம் தான் பெருசுன்னு நினைக்காதீங்க, அதுக்கு மேலே பல விஷயங்கள் இருக்குது. பணம் இருக்கிறவனை இந்த உலகம் எப்படி பார்க்குது, பணம் இல்லாதவனை இந்த உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னு ஒரு வேலையோ தொழிலையோ உங்கள்கிட்ட இருந்து போக்கி பணம் இல்லாமல் செஞ்சு இந்த உலகத்தை புரிய வைக்கக்கூடிய வேலையை இந்த சனி பகவான் செஞ்சார். இப்ப என்ன நடக்க போகுது? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி 10 மாசம் ஆயிடுச்சு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்பதான் வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக அமைப்புகள்
உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷனா பிறந்த எல்லாமே நம்ம கையில. மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் எது நடந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இஷ்டப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையா இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் டிசைன் அப்படிங்கறது போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. பல பேர் புரிஞ்சிருப்பீங்க, வயசை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த கிரக அமைப்பு தான். அதைத்தான் அந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். அவர் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை யார் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கிற ஐயர்கள், பூசாரிகள், கோவில் நிர்வாகத்தினர், இவங்க எல்லாமே பாரம்பரியமா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்களுடைய பூஜைகள், நிகழ்வுகள், திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல திருக்கணித பஞ்சாங்கம் தான் அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண மாற்றமா மட்டும் இருக்காது, உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். எப்பயாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அங்க இந்த சனி பகவான் வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆயுள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், தொழில் வேலையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், அதே போல கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர். ஆயுள்னா என்னன்னு தெரியும், தொழில் வேலைன்னா நம்ம செய்யற தொழில் வேலைன்னு தெரியும். அது என்ன கர்ம வினை, கர்மா அப்படின்னா பல பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. நாம நினைக்கிறோம் நாம எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது, 4 செவத்துக்குள்ளார செஞ்சாலும் தெரியாது, நம்ம மனசுக்குள்ளார நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் வெளியில தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இறைவனுடைய அந்த டிசைன் நீங்க அப்படி நினைக்கணும்னு இருக்கிறதுனால தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருடைய வாழ்க்கை முன்பே எழுதி வைக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம நல்லவங்களா சில பேருக்கு இருக்கோம், கெட்டவங்களா சில பேருக்கு இருக்கோம், நல்லதை சில பேருக்கு செய்யறோம், கெட்டதை சில பேருக்கு செய்யறோம். ஆனா சிலருடைய வாழ்க்கை நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டவங்களா இருந்தீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மா. நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலனை கண்டிப்பா நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கர்மா. அதை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த சனி பகவானுடைய வேலை அல்லது அந்த இயக்கம், அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக பெருசு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2.5 வருஷம் ஆதிக்கம் செலுத்துவார். 12 வீடுகள் அப்படின்னா நம்மளுடைய உடல், எண்ணம், அழகு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வீடுன்னா நம்மளுடைய பணம், குடும்பம், வாக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, தாய் உறவுகள் அதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நமக்கு இருக்கிற சொத்து, நம்ம வாங்கக்கூடிய சொத்து, வாகனங்கள், கற்ற வீடு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நமக்கு இருக்கிற குடும்பம், பாரம்பரியம், நம்முடைய குழந்தைகள் இதை சொல்ற ஒரு வீடு, இப்படின்னு 12 வீடுகள் இருக்குல்ல. இந்த 12 வீடுகள்லயும் 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இவருடைய ஆதிக்கம் இருக்கும். எல்லா கிரகங்களும் 1 வருஷம் இருக்கும், அது குரு பகவான். 1.5 வருஷம் இருக்கும், அது ராகு கேது பகவான்கள். 2 மாசம் இருக்கும், அதாவது 45 நாள் செவ்வாய். 1 மாசம் இருக்கக்கூடிய சூரியன், புதன் இவங்கெல்லாம் 1 மாசத்துல இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும். சந்திரன் 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2.5 நாளைக்கு ஒரு முறை. இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறதான் இங்க முக்கியம். நம்ம ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாலோ நாம எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உழைப்பினால், முயற்சியினால் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேறிடுவோம் அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சனி பகவான். இப்ப இந்த சனி பகவான் 6ஆம் தேதி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ அது நடந்துடுமோ, இது நடந்துடுமோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாயம் உணர்வுடனும் வாழ்பவர்களை இந்த சனி பகவான் கருணை பார்வையோடு அத்தனை நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காம விடமாட்டார். ஆனா நேர்மையா இருக்கிறவங்க இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யார் நேர்மையா இருக்கிறாங்க? இங்க யாருமே கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், யாருக்கு நம்ம துரோகம் பண்ணோம், யாருக்கு கெடுதல் பண்ணோம், யார் வாழ்க்கையை கெடுத்தோம்,
நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுவோம். 100 பேர் இருக்கோம்னா 100 பேரும் வருத்தப்படுவோம். அப்ப யார் தாயா நேர்மையா இருந்தது? அப்ப யாருக்குமே நல்லது செய்யலையா சனி பகவான்? அப்ப யாருமே நல்லவங்க இல்லையா? கண்டிப்பா இல்லதான். 100% சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்க யாருமே கிடையாது. அதனாலதான் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டம், துன்பம், துயரம், விபத்து, நோய், கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணமும் அதுதான். அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பாக்குறீங்க? வாழ்ற வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க? முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாம உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான். அதனால இங்க சனி பகவான் வந்துட்டாரு, கெட்டவங்க மட்டும் தான் வருத்தப்படணும், நல்லவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, இங்க பொதுவான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு சில நேரத்துல தப்புகள், தவறுகள், ஒழுக்கக்கேடுகள் அல்லது துரோகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்காவது நம்ம பண்ணிடுவோம். நமக்கு நம்ம நல்லவங்க தான், ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம பல வகையில இருப்போம். அந்த நேரத்துல மனம் மருந்தி நம்மளை திட்டினாலும் சரி, நம்ம மேல பொறாமப்பட்டாலும் சரி, நம்மளை கெடுக்குன்னு நினைச்சு ஏதாவது செஞ்சாலும் சரி, இந்த சனி பகவானுடைய கர்ம வினையில நம்ம சிக்கிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவானுடைய இந்த கர்மா எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி ஜாம்னு உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவான் இந்த கர்ம வினையை எப்படி பற்றிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் விதின்னு ஒன்று இருக்குது. அந்த போர் காலம்தான் அந்த காலம். உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா, போர் வந்தாச்சு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, சண்டை செய்கிற காலம், சண்டை செஞ்சே ஆகணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை சுற்றி தான் இங்கே போர் நடக்க போகுது. ஒரு போரில் நீங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிங்க. வாழ்க்கையே அப்படிதான், மனுஷ வாழ்க்கையே அப்படிதான். சில பேருக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களாம் உள்ள வந்த உடனே, அதாவது பிறந்த உடனே எல்லாமே நல்லா இருக்கும், கஷ்டப்படாமல் வாழ்ந்துட்டு மற்றவங்க சேர்த்து வச்ச சொத்துல வளர்ந்துட்டு அப்படியே கஷ்டத்தையே பார்க்காம போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால இப்போ நீங்கள் போரில் இருக்கீங்க. போரில் ஒரு வழக்கு மொழி இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். நோ கார்ட்டர் அப்படிங்கிற மொழி அது இங்கிலீஷில். குவார்ட்டரில் நோ கார்ட்டர், உடனே அவங்க நினப்பு அங்கே போகுது இல்லை. நோ கார்ட்டர் அப்படின்னா போர் நடக்கும்போது சரணடைகிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், போர் கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு விதி என்னன்னா, சரணடைகிறவங்கள கொல்லக்கூடாது, அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போர் விதி. ஆனால் இந்த நோ கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கொடூரமான விதி அங்கே இருக்குது. அதாவது போர் நடக்கும்போது ஒரு நாடு நோ கார்ட்டர் அப்படின்னு அறிவிச்சிட்டா அந்த நாட்டை எதிர்த்து போராடுகிற வீரர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது. மரணம் ஒன்றுதான், மரணம் நிச்சயம். அங்க போர் விதி செயல்படாது. வலிமை இருக்கிறவன் புழைச்சிக்கலாம், வலிமை இல்லாதவனுக்கு மரணம் 100% உண்டு. அதனால அந்த போர் எப்படி இருக்கும், இன்னும் உக்கிரமமா இருக்கும். நாம தான் சாவ போறோமே, இன்னும் 4 பேரை கொன்னுட்டு சாவோம் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமா அந்த களம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மரணம் ஏற்படுற வரைக்கும் அந்த மனிதன் போராடுவான், போராடிக்கிட்டே இருப்பான். அங்க என்ன நடக்கும், ரத்த ஆறு ஓடும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். ஏன்னா அங்க போராடித்தான் ஆகணும், சாவதான் போறோம், அதுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டுட்டு சாவுங்கிற அந்த எண்ணம். அது மாதிரி தான் நோ கார்ட்டர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம். இந்த போர்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமே என்ன செய்யணும், நீங்க கியாரே செட்டிங்கா முடிஞ்சவங்க முன்னாடி வாங்கடான்னு தில்லா நின்று சண்டை செஞ்சே ஆகணுங்க. இடம் கும்பராசி நண்பர்களே, இந்த போரில் இருந்து உங்களால சண்டை போடாம வெளியில வர முடியாது. அப்ப சண்டை போட்டு ஜெயிச்சாலும் வெளியில வாங்க, தோத்தாலும் வெளில வர முடியாது. ஜெயிச்சாதான் வெளில வர முடியும். அதனால மிகப்பெரிய போரை நடத்தக்கூடிய காலகட்டத்தில் இடம் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்கீங்க. அந்த போருக்கு துணையாக, ஏன்னா பாதச்சனி ஆரம்பிக்குது, சனி பகவான் தான் உங்களுக்கு துணையா இருக்கணும். சனி பகவான் துணையா இருக்கணும்னா என்ன செய்யணும், தெய்வீக சிந்தனை அதிகரிக்கணும். சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, திருநள்ளாருக்கு. இல்லைன்னா அடிக்கடி சிவன் கோவிலுக்கு போங்க. சிவனை விட உங்களை புரிந்தவர்கள், உங்களை மாற்றக்கூடியவர்கள் இங்க யாரும் இல்லை. ஏன்னா ஆக்கல், காத்தல், அழித்தல் இந்த முத்தொழிலையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கலனாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கான வலிமையை கொடுக்க போகிறார். உண்மையா
ஏழரை சனின்னு கவலைப்படாதீங்க. பெரிய அதிர்ஷ்டசாலியா அவங்கள சனி பகவான் மாத்த போறாரு. பாத சனிக்கு இனிமே அற்புதமான காலகட்டம். நல்ல செய்திகள் வரும். எதிரிகள் விஷயத்தெல்லாம் இனிமே தூள் கிளப்புவீங்க. அதிரடி காட்டுவீங்க. குடும்பத்துல பெரிய மரியாதை கிடைக்கும். உங்களை புரிஞ்சுக்கிற சூழ்நிலை வந்துடும். ஒரு உற்சாகமா செயல்படுவீங்க. யோகம் கொட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எல்லாத்துலயும் சரி. கண்டிப்பா ஒரு வேலை தொழில் அமைய போகுது. இருக்கிற தொழிலை விரிவுபடுத்த போறீங்க. நல்லா படிக்க போறீங்க. உள்ளூர் படிப்பா இருந்தாலும் வெளியூர் படிப்பா இருந்தாலும் வெளிநாட்டு படிப்பா இருந்தாலும் சிறப்பா இருக்க போகுது. வியாபாரம் களை கட்ட போகுது. கூட்டம் ஜேன்னு இனிமே இருக்கும். புதிய தொழில், இது வரைக்கும் வேலை இல்லாதவர்கள் புதிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் செய்யாதவங்க தொழில் செய்வீங்க. இந்த துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த துறையில காலடி எடுத்து வைப்பீங்க. அதாவது உங்களுடைய வெற்றிக்கான முதல் படிக்கட்டுல இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏற போறீங்க. ஏன்னா இது வாழ்வா சாவா போராட்டம். ஏறிதான் ஆகணும். ஒரு வழி பாதை போய் தான் ஆகணும். ஜெயிக்கிறோமா தோக்குறோமா இல்ல, ஜெயிச்சு தான் ஆகணும். அதனால இதுக்கு மேல துணிஞ்சிருவீங்க. அவ்வளவுதான். என்ன நடக்க போகுது? கடவுள் வந்து எல்லாமே இனிமே உங்களுக்கு நல்லது நடக்கும், பெரிய அதிர்ஷ்டம் கொட்டும், பணம் காசெல்லாம் கொட்ட போகுது அப்படின்னு நான் சொல்ல போறாரு. இல்ல, இதுதான் உலகம். இனிமே இதை தான் நம்ம செய்யணும். இதை செஞ்சாதான் நம்ம பிழைக்க முடியும். அவமானப்படுத்துறவங்களையும் அலட்சியப்படுத்துறவங்களையும் செருப்பால் அடிச்சது மாதிரி பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. நம்மளை காக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்பினவங்க எல்லாம் அழிச்சிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. ஈசன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பார்வை போதும். அருள் கூட வேண்டியதில்லை உங்களுக்கு. அவருடைய பார்வை ஒன்றே போதும். துணிஞ்சு இனிமே அத்தனை வித்தையவும் காட்டுவீங்க. என்ன தரமா செய்ய போறீங்க? ரொம்ப நல்லவங்களா அப்படிலாம் இருக்க போறதில்ல. பதிலுக்கு பதில் தான். நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது, கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது. கத்துக்கிட்ட மொத்த வித்தையவும் காட்ட போறீங்க. அதாவது தந்திரத்தால ஜெயிக்க போறீங்க. அது எங்க இருந்து வந்தது? இறைவன் கொடுத்த வரம் அது. ஏன்னா இனிமே ரொம்ப நல்லவங்களாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டவங்களாவும் இருக்கக்கூடாது. உங்கள் இடத்தை நீங்க தக்க வச்சுக்கணும். ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சும்மா அந்த விட்டு கொடுத்துட்டு போவோம் அப்படிலாம் இருக்காதீங்க. ஒருத்தன் ஏமாத்தனா அந்த நிமிஷமே அவனுக்கு பதிலடி கொடுங்க. இன்னொரு கன்னத்துல அறைய சொல்ற காந்தியா இருக்க மாட்டீங்க. ஒரு கன்னத்துல அரைஞ்சா 2 கன்னத்திலையும் அறையக்கூடிய வீரனா இருக்க போறீங்க. சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அடியா இருந்தாலும் அதிரடியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஆக்ஷனை இப்ப எடுக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க இனிமே எது செஞ்சாலும் உங்க பக்கம் நியாயம் இருக்க போகுது. அவ்வளவுதான். அந்த கடவுளே அனுமதி கொடுத்துட்டார், பெர்மிஷன். அப்ப என்ன செய்யும்? எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருப்பீங்க, எப்பொழுதும் அதிரடியா இருப்பீங்க, எப்பொழுதும் உற்சாகமா இருப்பீங்க. செய்யற வேலையில தொழில ஒரு பொறுப்பா இருப்பீங்க, போக்கஸோட இருப்பீங்க. நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும், செல்வாக்கு கூடும். நீண்ட நாளா இருந்து வந்த கனவுகள் மெய்ப்படும், மன கஷ்டங்கள் விலகும், பணம் சார்ந்த கஷ்டங்கள் எல்லாமே காணா போயிடும். இனிமே என்ன வேணாலும் பேசுங்க, எப்படி வேணாலும் பேசுங்க, வார்த்தைகளை கட்டுப்படுத்தாதீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டுல சனி, அவர் பார்த்துப்பாரு. எதிர்த்தவன் காலி, எதிர்த்து பேசுறோம் அதை விட காலி தான். உங்க வாயால இனிமே நீங்க நல்லா இருப்பேன்னு சொன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்களாம் நல்லா இருப்பியா, ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவன் கவனிச்சிருவான். உங்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அங்க எல்லாமே இனிமே உங்களுக்கு நல்லதா நடக்க போகுது. பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு குடும்பத்துல உண்டு. பாதச்சனின்னா ஐயையோ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, இனிமே பேசவே கூடாது, ரொம்ப அமைதியா இருக்கணும், பணத்தெல்லாம் செலவு பண்ணாதீங்க, ரொம்ப கனிவான வார்த்தைகள்லாம் பேசுங்க, மன அழுத்தம் அதிகரிக்கும், கடன் வாங்காதீங்க, கடன்காரவங்க இனிமே முயப்பாங்க, சண்டை சச்சரவு நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 7.5 சனியில இனிமே தான் நீங்க யாருன்னு இந்த உலகமே பார்க்க போகுது. நம்பர் 1 இடத்துக்கு வர போறீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை, ஏற்றத்தை பார்க்க போறீங்க. முக்கியமா அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. கழுதை எப்படியோ போயிட்டு போகுது, நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேலையை பாருங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையை உங்க தலையில தூக்கி போட்டுப்பீங்க. அந்த பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு வரும். எதையுமே கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம குடும்ப பிரச்சனையே இங்க அல்லல் ஆடுது. இதுவே இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறதா, நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதா, இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போறதா, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போறதா, இல்ல ஊரை விட்டு ஓடுறதா, இப்படி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு நம்ம குடும்ப பிரச்சனையே. முக்கியமா இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை வரும். பக்கத்து வீட்டு ஆணையோ பொண்ணையோ பார்க்காதீங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அறவே சேர்க்காதீங்க. 3வது நபர்களால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா குடும்பத்துல உண்டு. ஏன்னா 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. எங்க இருந்து? குடும்ப வீட்டில இருந்து. எதையுமே கண்டுக்காதீங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே போய் பேசுறாங்கன்னா அதையும் கண்டுக்காதீங்க. அவங்க வாழ்க்கை அவங்க கையில். நம்ம கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கிற வரைக்கும் நமக்கு கணவன் மனைவி. ஏன்னா எல்லா டைமும் நம்ம கேமராவா அவங்களுக்கு இருக்க முடியாது. எல்லா டைமும் வேஷ்டியவோ சேலையவோ பிடிச்சிட்டு இருக்க முடியாது. யாரையும் கட்டுப்படுத்தாதீங்க. தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் அவங்களுடைய விதி. ஐயையோ இதை நம்ம முன்னாடியே கவனிச்சிருந்தோம்னா இந்த மாதிரி இந்த பிரச்சனை இல்லாமல் நம்முடைய கணவன் மனைவி அடுத்தவங்க கணவன் மனைவியை பார்க்காம தடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறதுலாம் நாம் ஒன்றா நினைக்கலாம், வருத்தப்படலாம். ஆனால் தலையெழுத்தை மாற்ற முடியாது.
அவங்க தலையெழுத்து என்னவோ நம்ம கூட நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதான் தலையெழுத்தாக இருந்தால் வாழட்டும். இல்லை அவமானப்படணும், அசிங்கப்படணும், நம்மளை விட்டு பிரியணும் அப்படின்னா விட்டுருங்க. யாருடைய தலையெழுத்தையும் மாற்ற முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய புகழுக்காக நீங்கள் நேர்மையாக இருந்து வேலையவும் தொழிலையும் சரி பண்ணுங்க. இந்த சிஐடி வேலைலாம் அடுத்தவங்க குடும்பத்துலேயும் சரி, நம்ம குடும்பத்துலேயும் சரி தேவையில்லை. அது பிரபஞ்ச விதி. என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம மாற்ற முடியாது. அது விதி. தற்போது என்ன, உங்கள் குடும்பத்தை நீங்கள் தூக்கி நிறுத்தணும். குடும்பத்துக்காக உண்மையாக இருங்க, உழையுங்க. ஏன்னா கோடீஸ்வர யோகத்தை இந்த பாதச்சனியில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான். அதனால நம்பிக்கையோட செயல்படுங்க. கடந்த காலம் அத்தனையும் மறங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே என்னவா இருக்கும், கணவன் மனைவி இவங்களுடைய செலவு தான் பிரச்சனையா இருக்கும். அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருப்பாங்க. நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க, ஆனால் பணம் இருக்காது, செலவாயிருக்கும். இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு கேட்டிங்கன்னா அந்த பணம் இருக்காது. எங்கே போகும், என்ன ஆகும்னே தெரியாது. அதுவும் அதிகமாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பணம் உங்களுடைய கணவனுக்கு மனைவிக்கு வந்திருக்கும். அதை நிறையா விரயம் பண்ணியிருப்பாங்க. அதனால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் வரும். அப்போ இனிமே உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வருமானம் எதை எப்படி செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சுக்கிங்க. அதனால தோல்வி அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிரந்தரம் கிடையாது, வெற்றியும் நிரந்தரம் கிடையாது. அதனால சந்தோஷமா இருக்கும்போது இது நிலையானது அப்படின்னு ஓவரா ஆடுறதும், கஷ்டத்துல இருக்கும்போது இது நிலையானது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறதும் தேவையில்லாத விஷயம். விழுந்தவன் எழுந்திருப்பான், எழுந்திரிச்சு ஓடுறவன் மறுபடியும் விழுவான். இதுதான் இயற்கை விதி. தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம். இந்த இறைவன் கொடுத்த வரத்திலே இது முக்கியமான வரம் அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷங்களை இந்த 6 விஷயங்கள் ஆட்டி படைக்கும். சத்ரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 6 விஷயங்கள்னா ஆசைகள், கோபம், பேராசை, பற்று, பொறாமை, ஈகோ அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ என்ன ஆகும், இந்த 6 விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எந்த நேரத்தில் எது செயல்படும்னே தெரியாது, அப்படி செயல்படும். அப்படி இந்த 6 விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி கன்ஃபார்ம். அப்போ என்ன செய்வீங்க, வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சது மாதிரி, வீணாக போனது மாதிரி, சேலை இருந்தது மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ இந்த 6 விஷயத்தில் ஒன்று வந்தாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதிக ஆசைப்பட்டாலும் தப்பு செய்வோம், கோவப்பட்டாலும் அவசரப்படுவோம், பேராசைப்பட்டாலும் தப்பான வழியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். எது மேலேயாவது பற்று இருந்தால் அதை எப்படியாவது அடையணும், என்ன செஞ்சாலும் அடையணும், என்னனாலும் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஈகோ வந்துன்னா அடிக்கடி யார் மேலேயாவது மோதுவோம், யார் வாழ்க்கையிலாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம தடம் மாறுவோம், புத்தி வேலை செய்யாது, அதிக குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும், தோல்வி தான். ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சே, தோல்வி ஆயிடுச்சே, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே உங்களை மீறி ஏதாவது நடந்திருக்கு அல்லது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியும் பண்ணுங்க. தோல்விகளிலிருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நண்பர் யாருன்னா தோல்வி தான். வெற்றியை காட்டிலும் தோல்வி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை சொல்லித்தருது. தோல்விங்கிற ஒரு வாத்தியார், வெற்றிங்கிறது தான் சர்டிஃபிகேட்டு. அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்ல, அது வெற்றி. இந்த தோல்விங்கிறது வாத்தியார், பல பாடங்களை சொல்லி கொடுக்கிறவர் அந்த தோல்வி தான். அந்த தோல்வி வரும்போது எந்த வேலையில் என்ன தவறு செஞ்சோம், யார் செஞ்சது, யாரால் அந்த தவறு நடந்தது, அதை எப்படி சரி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அது நம்மளை சரி பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணவும் வைக்குது. உண்மையான வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே யாருமே முதல் முயற்சியிலே ஜெயிக்கலை. யாருமே பிறந்ததுலேருந்தே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரல. யாருமே பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரனுங்க இல்லை. அவங்களுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் இருக்கும். பிறந்ததுலேருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க அவங்க பிறக்கிறதே வேஸ்ட்டு. கடவுள் என்ன செய்கிறாரு, அவங்கள ஒரு பொம்மை மாதிரி பிறக்க வச்சு, பொம்மையாகவே வாழ வச்சு, பொம்மையாகவே கடைசி வாழ்க்கையை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அப்படி ஒரு பொம்மை நீங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் குரு அப்படிங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் ஆசிரியருங்கிறவர் முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் இந்த தோல்வி அப்படிங்கிறது முக்கியம். எதிர்கால வெற்றியை இலக்காக கொண்டு உழைக்கணும் அப்படின்னா இந்த தோல்வி நமக்கு தேவை. தோல்வி அப்படிங்கிறது வலிக்கத்தான் செய்யும், வேதனை ஏற்படும், அவமானம் வரும், வாழ்வா சாவாங்கிற நிலைமை ஏற்படுத்தும், வெளியிலே வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்து இந்த தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தான் அடுத்த இலக்கு அப்படின்னு முயற்சி பண்ணணும். இங்கே நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்துட்டால் போதும், மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும்.
இப்போ என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர காத்திருக்கிறார். நீங்கள் பேசுறதெல்லாம் இனிமே நல்ல வாக்கா அமையும். பணம் காசு எங்கே இருந்தாலும் கொட்டும். குடும்பத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கும். அதெல்லாம் ரைட்டு. ஆனால் சில பிரச்சனையான விஷயங்களும் இருக்குல்ல, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குல்ல. ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு விஷயத்துல ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு விஷயத்துல மைனஸாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சனி பகவான் 2ஆம் வீட்டில இருந்து அவர் பார்க்குற இடத்துல கொஞ்சம் சோதனையை கொடுப்பார், சோதனைக்கு மேல வேதனையும் கொடுப்பார். அப்ப நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தோம்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய அதிபதி அப்படி ஒன்றும் கெடுக்கலாம் மாட்டார், நமக்கு புரிய வைப்பார். அவ்வளவுதான். வரக்கூடிய பிரச்சனைய புரிய வைப்பாரு, பெரிய பிரச்சனைய சின்னதாக்குவாரு, கொஞ்சம் கவனமா இருக்க வைப்பாரு. அவர் 4ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்களுடைய 4ஆம் வீட்டை, சுகஸ்தானத்தை பார்க்கிறார். கொஞ்சம் இனிமே சுகமா இருக்க முடியாது, எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியெல்லாம் வாழ முடியாது. பெரிய ஒரு லட்சியத்தோட இனிமே வாழ போறீங்க. நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. வாழ்க்கையில ஜெயிக்கணும், நாம யாருன்னு எதிரிகளுக்கு காட்டணும். அவமானத்தை சந்திச்சிட்டீங்க. ஒரு மனிதன் எதை வேணாலும் தாங்கிப்பான், எதை வேணாலும் பொறுத்துப்பான். ஆனா அவமானத்தை கொடுத்துட்டோம்னா, ஈகோவை சீண்டிட்டா அவனால் நிம்மதியா ஜெயிக்கிற வரைக்கும், பதிலடி கொடுக்கிற வரைக்கும் தூங்க முடியாது. அதுதான் இந்த சூழ்நிலையில, அதுதான் இந்த காலகட்ட சூழ்நிலை. உங்களுக்கு ஜெயிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க, சுகமா இருக்க மாட்டீங்க. அதாவது நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்படும், இல்லைனா பிரச்சனை வரும். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அடகு வச்சுருந்தீங்க, வீட்டையோ சொத்தையோ அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெட்டி கட்ட பாருங்க. வீட்டு வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது முடிக்கிறதுக்கு பாருங்க. நிலம் வாங்கிறதுக்கு பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பாருங்க. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை, குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த விஷயத்தில் உண்டு. அம்மா வேணும்னே வம்பு இழுப்பாங்க, சண்டை போடுவாங்க உங்ககிட்ட. என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கும் சில மனசு இருக்குல்ல, கூட பிறந்தவங்க மேல ஒரு அன்பு இருக்கலாம், அவங்களுக்கு அதிகமா பாசம் இருக்கலாம், அக்கறை இருக்கலாம் நம்மளை விட. அதனால அவங்களுக்காக சண்டை போடலாம், சொத்து பிரச்சனை கொண்டு வரலாம். தம்பி தானே எழுதி வை, அண்ணன் தானே 2 சென்ட் சேர்த்து கொடு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு போராட்டத்தை நடத்தலாம் அம்மா. அதனால நல்லதா இருந்தா செய்யுங்க, கெட்டதா இருந்தா தூக்கி போடுங்க. 2.5 வருஷத்துக்கு அண்ணனாவது, தம்பியாவது, அம்மாவாவது, அப்பாவாவது கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. அவங்ககிட்டலாம் பிரச்சனை வேண்டாம். ஏன்னா கர்மா அவங்க மூலியமா சில பிரச்சனைகளை கொடுத்து சில கர்ம வினைகளை நமக்கு கொண்டு வருது. அது ரொம்ப பெரிய பாவம். அவங்கள திட்டுறதா இருந்தாலும், எதுக்கிறதா இருந்தாலும், பேசுறதா இருந்தாலும், அடிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பாவம். அதை மட்டும் நம்ம எந்த காலத்துலையும் செஞ்சிடக்கூடாது. ஒதுக்கி வச்சிருங்க. பிடிக்கலையா பேச வேண்டாம். அவங்க என்ன டார்ச்சர் வேணாலும் கொடுக்கட்டும். இல்லைனா சண்டையாக இருந்தாலும், சச்சரவாக இருந்தாலும், வம்பாக இருந்தாலும், வழக்காக இருந்தாலும் ஒரு 2.5 வருஷத்துக்கு போடுங்க, அப்படியே கடப்பில் போடுங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், அமைதியாக இருந்துருங்க. இதை தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல உண்டு, இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருங்க. அடுத்தது 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு வரும். கையெழுத்து போடுவீங்க, யாருக்காவது பேசியே சில பிரச்சனையை கொண்டு வருவீங்க. உதவி செய்கிறீங்களான்னு கேட்பாங்க, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளை பார்க்கணும்பீங்க, எனக்கு சிஎம்ஏ தெரியும், வந்து பார்ப்போம், நான் வந்து பார்க்குறேன் அப்படிம்பீங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தன் வம்பு இழுக்கிறான் அப்படின்னு நண்பனோ, கூட பிறந்தவங்களோ, பெற்றவங்களோ, உறவினர்களோ யாராவது சொன்னாங்கன்னா, ஒரு கை இன்னைக்கு அவனை பார்த்துட்றான் அப்படின்னு போயிடாதீங்க. முடிச்சு விட்ருவாங்க. என்ன முடிச்சு விட்ருவாங்க? கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குன்னு உங்கள் தலைமையில் போட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், எனக்கு ஒரு வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் எஸ்கேப் ஆகிற வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை கவனிங்க. ஏன்னா நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், இழப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யார் எப்படி போனாலும் அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க. என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தியா, ஒரு ஹெல்ப்பு கேட்டால் செய்ய முடியல, என்னை இவன் அடிக்கிறான்னு சொன்னால் வந்து கேட்க முடியல, எனக்காக ஒரு நியாயத்தை பேச முடியல, இவன்லாம் சொந்தக்காரனா, இவன்லாம் அண்ணனா, இவன்லாம் தம்பியா, இதெல்லாம் அக்காவா, தங்கச்சியா அப்படின்னு அப்போ ஒரு பழியை போடுவாங்க. கண்டுக்காதீங்க. 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துடும். எதுக்காக பேசணும்னே அவங்களே மறந்துடுவாங்க, நாமளும் மறந்துடுவோம். இன்னைக்கு காலம் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. மறதி அப்படிங்கிறது தான் மனுஷனுக்கு மிகப்பெரிய வரம். ஏன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் மறந்துடுறான் பாருங்க. அவன் அப்படியே அதே ஞாபகத்தில் இருந்தானா இங்கே உலகமே சரியாக இயங்காது. எல்லாருமே சண்டைக்காரனாக தான் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் பேசவே முடியாது. அதனால் வீண் வம்பு இதெல்லாம் போவாதீங்க. ஒரு அழகான மன்மதனே வந்தாலும் சரி, அழகான மோகினியே வந்தாலும் சரி, கண்டும் காணாமல் போயிடுங்க. பெண்களாலும் ஆண்களாலும் பிரச்சனைகள் உண்டு, அவமானம் உண்டு. மயக்குவாங்க, ஆசை வார்த்தை பேசுவாங்க, கொஞ்சம் நல்லினமாக நடந்துப்பாங்க, வழிவாங்க. என்ன செய்யணும்? டேய், சனி பகவான் நடத்துகிற வேலைடா, நீ வந்து உண்மையா ஆனா பொண்ணா இல்லை சனி பகவானா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கிறது யாரு? சனி பகவானுடைய ஆதிக்கம். உங்களை யார் வசியமாக்கினாலும், வசியப்படுத்த நினைச்சாலும் அது காரணம் அவங்க இல்லை, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி. உங்களுக்கு கர்ம வினையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வேலை செய்யுது. அப்படி புரிஞ்சுக்கிங்க. விரிச்ச வலையில் சிக்கிடாதீங்க. இன்னைக்கு சுகமாக இருக்கும்,
இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா இருப்பீங்க, சொர்க்கத்தையே காட்டுவாங்க. நாளைக்கு கோர்ட்டு கேஸ் காட்டுவாங்க, ஜெயில காட்டுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனை காட்டுவாங்க, அவமானத்தை காட்டுவாங்க, ஊரை விட்டு ஓட வைப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 10 நிமிஷம் சந்தோஷத்துக்காக வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. மிகப்பெரிய கௌரவத்தை உங்க குடும்பத்துக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுக்க போறீங்க. உங்க குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்ற போறீங்க. உங்களை நம்பிதான் உங்களுடைய குடும்பம் இருக்கு. நீங்க தான் உதாரணம். ஒரு நேர்மைக்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய எனது கும்பராசி நண்பர்களுக்கு அவமானங்கள் நிறைய வந்து சேரப்போகுது. அதெல்லாம் எச்சரிக்கையோட எஸ்கேப் ஆயிடுங்க. அடுத்தது 11ஆம் வீட்டை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒவ்வொரு பணமும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து சேரும். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்குமான பலன் இருக்குல்ல, அது ரொம்ப தாமதமாகும். ஆனா தயங்கிடக்கூடாது, மயங்கிடக்கூடாது, சோர்வடைஞ்சிடக்கூடாது. எல்லா பலனுமே சரி, ஒரு பண விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல செய்தி கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு செயலை செஞ்சுட்டு நல்ல செய்திக்காக வெயிட் பண்ணீங்கன்னா தாமதமாக தான் வரும். அவசரப்படாதீங்க. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கிடைக்காது. 3 மாதம் 6 மாதம் கழிச்சு வரும். வெயிட் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். முதலீடு போடுறீங்க அப்படின்னா உடனே லாபத்தை எடுக்க முடியாது. வெயிட் பண்ணுங்க, லாபம் லேட்டாக கிடைக்கும், ஆனால் கிடைக்கும். இங்கே என்ன பிரச்சனைனா கிடைக்கிறதுக்குள்ளாரே நீங்கள் குழப்பிடக்கூடாது. உழைச்ச உழைப்பை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. வெயிட் பண்ணணும். இங்கே தாமதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த 2.5 வருஷத்தில். ஏன்னா நிறைய தங்க முட்டைக்கு ஆசைப்பட்டு வார்த்தையே போட்டு தள்ளின கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் போடுற அந்த தங்க முட்டையை எடுக்கிறதுக்கு காத்திருக்காம ஒரே நாளில் எல்லா முட்டையும் எடுத்துலான்னு கொலை பண்ணுறது, அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 அடி வரைக்கும் பறிச்சுட்டு 11ஆவது அடியில் என்ன இருக்குன்னே பார்க்காம வெளியில் போயிடுறது, புதையல் மிஸ் பண்ணுறது. இந்த மாதிரி காத்திருப்பு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த 2.5 வருஷத்துக்கு மிக மிக முக்கியம். எதுக்குமே அவசரப்படாதீங்க. ஒரு வேலையில் உடனே பலன் கிடைக்கலையா, அவசரப்பட்டு எதையுமே செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டு வேற செய்யுங்க. இதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக கிடைக்கலையா அப்படின்னு அந்த செஞ்ச வேலையை நாஸ்தி பண்ணுறது, அது எல்லா சூழ்நிலையும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். கிடைக்கிறதுக்குள்ளாரே அவசரப்படுறது, சம்பளம் ஒழுங்காக வராது, ஆனால் ஏன் வரலன்னு அந்த ஓனரையோ மேனேஜரையோ போட்டு அட்டாக் பண்ணுறது, அப்புறம் சுத்தமாக பணம் வராமல் போயிடும். சரி வரலையா, சம்பளம் வரலையா, வெயிட் பண்ணுங்க. 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும். அப்பயும் வரலையா, வேற வேலைக்கு போயிடுங்க. அந்த பணம் தானாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ப்பார் சனி பகவான். நம்பிக்கை வைங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கே தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். சனி பகவானை பார்த்து யாரும் அச்சப்படாதீங்க. அவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு சொன்னான். ஒழுங்காக நம்ம கடமையை செஞ்சாலே, உண்மையாக உழைச்சாலே, எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நேர்மையாக இருந்தாலே அந்த சனி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி 100க்கு 1000% உண்மை. 1000 துரோகத்தை நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அது சூழ்நிலை. 1000 கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது அந்தந்த காலகட்டம். 1000 கெட்டது நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது நேரம், விதி. அதிலிருந்து உணர்வு பூர்வமாக வருத்தப்பட்டு இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பா இறைவா, இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து உங்களுடைய கர்ம வினை அகல ஆரம்பிக்கும். அங்கிருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் பல பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறவர், பல பிரச்சனையை கொடுக்கிறவர், அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்போ என்ன செய்யணும்? சனி பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு பச்சரிசி கோலமாவு இருக்குல்ல, அதை சாதாரணமாக நம்ம நினச்சிப்போம். அந்த பச்சரிசி கோலமாவை அரைச்சி பொடியாகவும் அரைக்கலாம், தண்ணி மாதிரி இந்த கோலம் விடுவாங்களே அப்படி வச்சுக்கோங்க. காலையில் கோலத்தை விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து தெய்வங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ வச்சுட்டு சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா அதை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துளி ஏற்றிக்கிங்க. அதை உங்கள் பைக்குள்ளாரையும் போட்டுக்குங்க. பச்சை கற்பூரம் பணத்தை இழுக்கக்கூடியது. பஞ்சகாவிய எண்ணெய் இந்த பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்தக்கூடியது. முக்கியமாக பச்சரிசி கோலமாவு எதுக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 1000 பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியுமா? மனிதர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நமக்கு உதவி பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ இந்த உயிரினங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய விதி என்ன தெரியுமா? சனி பகவானுடைய விதி என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை உயிரினங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அது யானைக்கா அல்லது பூனைக்கா, ஈக்கா எறும்புக்கா, மனிதர்களுக்கா விலங்குகளுக்கா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதுதான் நமக்கு சனி பகவான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். 1000 மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் இருக்குல்ல, 1000 எறும்புக்கள் பூச்சிக்கள் அன்னதானம் செஞ்சது மாதிரி இந்த பச்சரிசி கோலமாவால கோலம் போடுறது வீட்டு வாசல்ல 33 கோடி தேவர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அது 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதும் இந்த எறும்புகள் பூச்சிகளுக்கு பச்சரிசியை கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம்
ஏற்றிக்கிங்க. இல்லைனா பஞ்சதீபம் ஏற்றிக்கிங்க. இல்லைனா 3 விளக்கு இருந்ததுன்னா 3லையும் நல்லெண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், நெய் 3 விளக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காருங்க. 7 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்கள் தீரும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா. அலட்சியப்படுத்தாதீங்க. 7 தலைமுறைக்கும் முன் செய்த பாவங்கள் தீரும்போது என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே அற்புதம் நடக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த மந்திரம்? ஓம் ஷம் சனிச்சராய நம அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சொல்லிடலாம். ஒரு 10 நிமிஷம் 108 முறை கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். என்ன முக்கியம்? நான் சொன்ன அத்தனை பொருட்களும் முக்கியம். பச்சரிசி கோலமாவு, சூடம் சாம்பிராணி அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பச்சை கற்பூரம். பையில போட சொன்னால பணம் எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி பாயும். வேலையில் தொழிலில் எப்பொழுதும் அந்த பச்சை கற்பூரத்தை பர்ஸில் வச்சுக்கிங்க. இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி சொன்னல, அது எப்படி நாங்கள் டெய்லியும் அரைச்சி போட முடியுமா அப்படின்னா, சரி எத்தனை நாளுங்க? முடிஞ்சா 48 நாள் அல்லது 27 நாள் அல்லது 18 நாள் அல்லது 9 சனிக்கிழமை. நல்லா இதை மைண்டில் வச்சுக்கங்க. இத்தனை நாள் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு பாருங்க. முதல்ல 9 நாட்கள் எடுத்துக்கங்க, செஞ்சு பாருங்க. மாற்றம் வருது அப்படின்னா அடுத்தது 18 நாள் செய்யுங்க. மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்து 27 நாள் செய்யுங்க. மாற்றம் 48 நாள் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் 100% நடக்கும். இந்த பச்சரிசி கோலமாவு 48 நாளும் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். கவலைப்படாதீங்க. பச்சரிசி கோலமாவு கட்டி தண்ணியில் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 பூஜை பொருட்கள் அதில் கலந்து, இங்கே பாருங்கள், நம்பர் இருக்கு பாருங்கள், 9043688626 ஜெய்சான். அத்தனை பூஜை பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சரிசி கோலமாவு பவுடர் எல்லாம் மண்ணாலையும் கலர் பொடியாலையும் நம்ம கோலம் போடுறோம். ஒரு புண்ணியமே இல்லை. இவங்கள்ட்ட பச்சரிசி கோலமாவு பவுடர்னு இருக்குது, பச்சரிசி கோலமாவு கட்டி கரைச்சி போடுற அதுவும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உணவு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும் பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் இது கலந்த அத்தனை பொருட்களும் இருக்குது. வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். சுத்தமான நெய், சுத்தமான எண்ணெய், இப்படி சுத்தமான பாரம்பரியமான அத்தனை பொருட்களும் கிராமத்தில் இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சாமிக்கு தானே தரமில்லாத பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பலனும் குறைவாக இருக்கும். தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்படி இத்தனை நாள் 108 முறை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே இல்லை. வெற்றி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும், சுகமாக நடக்கும். இந்த சனி பயிற்சியை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் அத்தனையும் காணா போயிடும். இங்கே இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை மட்டும்தான் வேணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே ஆயுதம். என்ன நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மாவை நம்புறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவியை நம்புறீங்களோ இல்லையோ, குழந்தைகளை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளையும் கூட நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்பினாலே போதும். அத்தனை பேரையும் நம்புவீங்க. அத்தனை நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடலளவு கஷ்டம் வந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். எந்த பிரச்சனையுமே, எந்த துக்கமுமே, எந்த அழுகையுமே, எந்த இழப்புமே, எந்த துரோகமுமே, எந்த அவமானமுமே நிரந்தரம் கிடையாது. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட மன வலிமையோட போராடுங்க. வெற்றி நிச்சயம். வெற்றி உங்கள் வசம். எப்பொழுதும் இந்த 5 துணைவர்களை உங்க கூட சேர்த்துக்குங்க. யாரு? அன்பு, அறிவு, வீரம், பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த 5 துணைவர்களை வாழ்க்கை பயணத்துல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி, இன்பம், செல்வம், அமைதி, நிம்மதி. இந்த 5 செல்வங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரும், உங்களை தொடர்ந்து வரும். சரி, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். கன்ஃபியூஸா எப்பொழுதும் இருக்காதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.